ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி. அதுவும் தேய்பிரை பஞ்சமி, மாசி மாதத்துல வரக்கூடிய பஞ்சமி. இந்த ஒரு இலை கூட 5 எண்ணிக்கையில மிளகு வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே அது வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். சப்த கன்னிகளில் ஒருத்தவங்களா இருக்கக்கூடிய வாராகி அம்மன் பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கிர தெய்வமாக காட்சி அளித்தாலும் நம்ம முழு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் அவங்கள வணங்கும் போது ஒரு குழந்தையாகவே மாறி நமக்கு அருள் பாலிக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கு உரிய பஞ்சமி திதி ஒரு மாதமும் தேய்பிரை அப்புறம் வளபிரை பஞ்சமின்னு சொல்லி 2 முறை வரும். இதுல தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மனை வழிபடும் போது நம்மளோட கடன் பிரச்சனை தேயும், கஷ்டங்கள் தேயும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது மார்ச் 8ஆம் தேதி வருது. ஆனா திதி நமக்கு சனிக்கிழமையே ஆரம்பிச்சிடுது. பஞ்சமி திதி மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:18 ஆரம்பித்து மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:01 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பகல் முழுக்க இரவு 10 மணி வரைக்கும் பஞ்சமி திதி தான். ஒருவேளை உங்க வீட்டில் வாராகியம்மன் போட்டோஸ்ல இருக்கு, அதை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் வழிபாடு செய்யலாம். குறிப்பா நிலத்துக்குரிய தேவதை வாராகியம்மன் அப்படிங்கிறதால நிலத்துல விளையக்கூடிய கிழங்கு வகைகளை நம்ம வாராகியம்மனுக்கு பிரசாதமா படைக்கலாம். இன்னொரு பக்கம் மாதுளம் பழத்தை வாங்கிட்டு வந்து அதை முழுமையா படைக்காம அதை முத்துக்களா உதிர்த்து கொஞ்சமாக தேன் சேர்த்து அதை வாராகியம்மனுக்கு படைக்கும் போது அதை அவங்க மனதை வந்து ஏத்துப்பாங்க. இன்னொரு பக்கம் வாராகியம்மனுக்கு மிளகு வடை ரொம்ப பிடிக்குமாம். இதுல ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து வைத்து நீங்க வாராகியம்மனுக்கு படைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க ஓய்வு நேரத்துல ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு இலை தான். அந்த இலை கற்பூரவள்ளி இலை, அதாவது ஓம இலைன்னு சொல்லுவாங்க, ஓமவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான பொருள். அதை மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாகவும் மாத்திக்கலாம். காரியத்தடை நீக்கியாகவும், அதே மாதிரி தன ஆக்ரோஷ்ண பொருட்கள்ல கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தாந்திரிக பொருளாகவும் இந்த கற்பூரவள்ளி இலை பயன்படுது. இந்த கற்பூரவள்ளி இலையோட வாசத்துக்கு வாராகியம்மன் தானாவே நம்ம வீட்டுக்குள்ள வசியமாவாங்களாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கோங்க. அடுத்ததா மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய வழிபாட்டு முறைகள்ல ஒரு முக்கியமான பரிகார பொருள். வாராகி அம்மனுக்கும் காலபைரவருக்கும் நம்ம மிளகு வைத்து பண்ணக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கும். அதுலயே 5 எண்ணிக்கையில மிளகு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வாராகி அம்மனுக்கு உரிய எண் 5. அதாவது பௌர்ணமிக்கு பிறகோ இல்ல அமாவாசைக்கு பிறகோ 5வது திதியாக வரக்கூடியதுதான் இந்த பஞ்சமி. அதனாலதான் 5 எண்ணிக்கையில மிளகு எடுத்துருக்கிறீங்க. வீட்டில் ஒருவேளை வாராகியம்மன் ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஒருவேளை வீட்டில் ஃபோட்டோ சிலை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் அம்பாள், அம்பிகை, மகமாயி, மாரியம்மன் என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தை வாராகியம்மனாக பாவித்து தாராளமாக இந்த பரிகாரத்தை பண்ணலாம். சின்னதாக ஒரு தட்டோ இல்லை ஒரு கிண்ணமோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 5 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துருக்கிறீங்களே, அந்த ஒரு மிளகையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றின்னு ஒரு முறை சொல்லிக்கிட்டே அந்த கற்பூரவள்ளி இலை மேலே நீங்கள் அந்த மிளகை வைக்கணும். இது மாதிரி 5 முறை வச்சதுக்கு பிறகு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அது உங்கள் வீட்டோட பூஜையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாராகி அம்மனுக்கு உரிய நிறம் மஞ்சள். மஞ்சள் நிற துணியில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கற்பூரவள்ளி இலையையும் அந்த 5 மிளகையும் மூட்டையாக முடிஞ்சு உங்கள் வீட்டோட பூஜை அறையிலே பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இதை பீரோ லாக்கரில் வைக்கிற கட்டாயம் கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அதை பிரித்து பார்த்து பழைய பொருட்களை தள்ளி விட்டுக்கோங்க. 6 மாதம் ரொம்ப அதிகமாக இருந்தால் 3 மாதத்தில் கூட மாற்றிக்கலாம். தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக பொருள். அது கூட இந்த மிளகு சேரும்போது அது ஒரு மகத்துவத்தை ஏற்படுத்தும். வீட்டுக்குள்ள கூட கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிவகை ஏற்படுத்தும். இந்த ஒரு பஞ்சமி திதி அன்னைக்கு இது நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.